கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கர்த்தரினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளும் நாம் யாவரும் பரலோக தேவனை தொழுது வண்ணமாக இந்த தொழுகையை தொகுப்பு வண்ணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 84வது பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் கடந்து செல்வோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 84வது பாடல். என் மீட்பெருத்தம் சிந்தினார், மாநீதியும் சம்பாதித்தார், என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி போரும் மணல்தான், வேரஸ்தி பாரும் மணல்தான். கார்மேகமாவர் முகத்தை மறைக்கும் காலம் இவரை, எப்போதும் போல நம்புவேன், மாறாதவர் என்றறிவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி போரும் மணல்தான், வேரஸ்தி பாரும் மணல்தான். மரண வெள்ளம் பொங்கினும் என் மாம்சம் சோர்ந்து போயினும், வாக்கு தத்தம் ஆலயம் என் நெஞ்சை ஆற்றி தேற்றிடும். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி போரும் மணல்தான், வேரஸ்தி பாரும் மணல்தான். நியாய தீர்ப்பு காலத்தில் எக்கால சத்தம் கேட்கையில், அஞ்சேனன் மீட்பர் நீதியே, ஆநீதன் என்னை மூடுமே. நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி பாரும் மணல்தான், வேரஸ்தி பாரும் மணல்தான். கேட்போம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளும் உமது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த மகத்துவமான மாட்சிமையான வேலைக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். முது வார்த்தையில் நாங்கள் சுயமாக சொந்தமாக பேசாதபடி சத்தியத்தை சத்தியமாக சொல்லக்கூடிய ஆற்றலை அறிவு எங்களுக்கு நீ தொடர்ந்து தந்தரலும். கேட்கின்ற உள்ளங்களை திறந்தல்ல பிதாவே, எங்கள் பாவக்குற்றம் தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றிருந்த நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான கர்த்தரினாலே நாம் அனைவருமாக ஒன்று கூடி தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க பலூத்தின் தேவன் நமக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்காக நாம் தேவனுக்கு முதலாவதாக நன்றி செல்வோம். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்த இந்த நாளிலே கூட நாம் சபை என்ற தலைப்பின் கீழ் கர்த்தர் வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த உலகில் அநேகர் சபையை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சபை என்றால் ஒரு கட்டிடம் அல்ல. இந்த அநேகர் சபை என்றால் கட்டிடம் தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கோயிலுக்கு போகலையா, சபை என்று கோயில் என்று அநேகர் நினைக்கிறார்கள். தவறாக புரிந்திருக்கிறார்கள். சபை கட்டிடத்தை சுற்றியும் காம்பவுண்டு வைத்திருப்பார்கள். அது பெரிய கோபுரமாக கட்டியிருப்பார்கள். அதிலே
ஆலய மணியானது தொங்கிக் கொண்டிருக்கும். அதை பார்த்துடன் அநேக நிச்சரால் இன்றைக்கு வழியில் போகும்பொழுது வரும்பொழுது கூட அதை பார்த்து தங்கள் கன்னங்களை பொத்துக்கொள்வதை பார்க்கிறோம். எப்படி இந்துக்கள் அதே போல அதுவல்ல உண்மை அறிமான சபை என்பது கட்டிடமல்ல, சபை என்பது ஒரு ஸ்தாபனமும் அல்ல. அப்படி சபை என்றால் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த கன்னிகை சபை என்றால் ப்ராட்டஸ்டன்ட் என்றும் கேத்தலிக் என்றும் இல்லை. சபை என்றால் ப்ராட்டஸ்டன்ட்டும் அல்ல, கேத்தலிக்கும் அல்ல. சபை என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு தான் சபை. அதாவது அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள். அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தின் தொகுப்பு தான் சபை. பாருங்கள், கிரேக்க வார்த்தையில் அதுக்கு எக்லிசியா என்று சொல்வார்கள். எக்லிசி என்றால் எக் என்பது ஒரு வார்த்தை, லிசியா என்பது மற்றொரு வார்த்தை. அதாவது ஓரிடத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேர்வு செய்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதைத்தான் பவுல் கொலைசேயர் சபைக்கு எழும்புவது பாருங்கள். கொலைசேயர் 1 அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பாருங்கள், கொலைசேயர் 1 அதிகாரம் 13வது வசனத்தில், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பற்றினமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோமாம். பவுல் கூறுகிறார். அதாவது இருளின் அதிகாரம். இருளின் அதிகாரம் என்பது பிசாசனுடைய பிடியில், பாவத்தில், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில், தேவனுக்கு விரோதமான ஜீவியத்திலிருந்து, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான் சபை. ஆகவே சபை என்பது ஒரு கட்டிடமல்ல, நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சபை என்பது ஒரு ப்ராட்டஸ்டன்டோ கேத்தலிக்கோ அல்ல. சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தின் தொகுப்பு. ஆகவே தான் இந்த இடத்திலே பவுல் சொல்லும் பொழுது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரன் ராஜ்யத்திற்கு உட்பற்றினமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோமாம். பவுல் கூட ஒரு காலத்திலே சவுலாக வாழ்ந்த பொழுது யூத மார்க்கத்திலே ஜீவித்தார். யூத மார்க்கத்தில் ஜீவித்த பொழுது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக் கொண்டு வந்தான். பவுல் தொழும்பொழுது பாருங்கள், பவுலை கூறுகின்றார். அதே பிலிப்பியர் 3 அதிகாரம் 5 வாசிக்கலாம் பாருங்கள். நான் 8ஆம் நாளில் விருத்தி சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆம், பவுல் கூட ஒரு காலத்திலே அவர் சவுலாய் வாழ்ந்த பொழுது, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத பொழுது, கிறிஸ்துவ சுவிசேஷத்தை கீழ்ப்படியாத பொழுது அவர் யூத மார்க்கத்தில் இருந்தார். ஆக யூத மார்க்கம் என்பது மோசே பிரமாணத்தில் உருவாக்கப்பட்ட மார்க்கம். அதுதான் யூத மார்க்கம். அந்த யூத மார்க்கத்திலே அவர் ஒரு அதாவது குற்றமற்றவராக, ஒரு பரிசேயராக இருந்த, பரிசேயன்னு சொன்னால் போதிக்கின்றவர்கள், அங்குள்ள மக்களுக்கு சத்தியத்தை சொல்கின்றவர். யூத வழக்கின்படி பாருங்கள், 8ஆம் நாள் விருத்தி சேதனம் அடைந்தவன். ஆம், இன்றைக்கும் கூட முஸ்லீம்கள் அதை செய்கிறார்கள். 8ஆம் நாளில் குழந்தைகளுக்கு விருத்தி சேதம், அதை நிக்காக்குன்னு சொல்வார்கள். அது அப்படி செய்தவன் யூத மார்க்கத்தின்படி இஸ்ரவேல் வம்சத்தான். ஆகவே பவுல் இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்தவர். யாக்கோப்புக்கு 12 குமார்கள், அந்த 12 பேர்கள் தான் ஒரு கோத்திரங்களாக வளர்ந்து வந்தார். அவர்களுக்குத்தான் இஸ்ரவேல் என்று சொல். அந்த கோத்திரத்தில் விசேஷித்த கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். அந்த பென்யமீன் கோத்திரத்திலே சவுல் பிறந்திருக்கிறார். ஆகவே நான் பென்யமீன் கோத்திரத்தான், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். ஆம், அன்றைய நாட்களில் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்து சபையானது வளர்ந்து வந்த பொழுது அந்த சபையார்களை துன்பப்படுத்தினவன். அப்படி துன்பப்படுத்துவதற்காக ஒரு நாள் சவுல் என்ன செய்தான், அந்த யூத மார்க்க தலைவரிடத்திலே அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு தமஸ்குரில் மக்களை அடித்து இழுத்து வந்து எருசலேமுக்கு கூட்டி வரும்படியாக புறப்பட்டு போகைத்தான்
இயேசு கிறிஸ்துவோடு கூட சவுல் பேசுகின்றார். இயேசு கிறிஸ்து சவுலை கூறுகின்றார், சவுலை சவுலை நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் என்று சொன்ன பொழுது பவுல் அலண்டு பயந்து ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார். இயேசு சொன்னபடி தமஸ்குவிலே போய் அனனியா மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு அவர் கிறிஸ்துவுக்கு பிறந்தார். கிறிஸ்துவுக்கு வந்த பிற்பாடு அந்த சவுல் சொன்ன வார்த்தையை பாருங்கள். அதே அதிகாரம் 10வது வசனத்திலே, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமிட்டு விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். பரம் கிறிஸ்துவுக்கு வந்த பிற்பாடு அந்த யூத மார்க்கத்தை விட்டு விலகிவிட்டார். யூத மார்க்கத்திலே சுகபோகமாக வாழ்ந்தவர் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக விட்டுவிட்டேன் சொல்லி கிறிஸ்துவுக்காக அவர் தம்மை அர்ப்பணித்து பவுலாக கர்த்தர் ஊழித்து செய்தார். அவர் தான் சொன்னார், அதாவது ஜீரலின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமார் ராஜ்யத்திற்கு உட்பற்றினமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோமா. அன்பின் குமார் ராஜ்யம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். சபைக்கு அநேக பெயர் உண்டு. அதாவது சபை என்றால் சரீரம் என்று சொல்லப்படும், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று சொல்லப்படும், தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படும், தேவனுடைய வீடு என்று சொல்லப்படும், மந்தை என்று சொல்லப்படும், திராட்சை தோட்டம் என்று சொல்லப்படும். ஆகிய சபைக்கு இப்படிப்பட்ட பெயர்கள் உண்டு. இந்த சபை உருவாவதற்கு முன்பதாக தீர்க்கதரிசிகள் இந்த சபையை உருவாவதற்காக தீர்க்கதரிசனமாக உரைத்திருக்கிறார்கள். நாம் வாட்சிகளை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் திருப்பவும் பாருங்கள். ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் 2-3 வசனம் வாசிக்க பாருங்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதில் கூடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்ற ஆமை. சபை உருவாவதற்கு, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு அநேக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டது பாருங்கள். இதே போல் மீகா தீர்க்கதரிசி சொல்கின்றார் பாருங்கள். மீகா 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலே உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்து கூடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படாம். எருசலேமில் தான் கர்த்தர் வசனமாண்டி வெளிப்படும் என்று சொல்லி சொன்னார். அதே போல கிபி 33ஆவது வருடத்திலே பெந்தேகோஸ்தே நாளன்று திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கும் பொழுது பேதுருவின் முதல் பிரசங்கத்தின் மூலமாக 3000 பேரை கொண்டு சபையானது உருவாக்கப்பட்டது பாருங்கள். இந்த சபை உருவாவதற்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொன்னார். மத்திய 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது மத்திய 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவும்
அப்போஸ்தலர்களும் பிலிப்பி செசியா பட்டணம் வழியாக நடந்து போகையில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். புதிதாக ஒருவர் போகிறார் என்று சொல்லி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அப்போஸ்தலர்களும் கூட போகிறார்கள். அப்பொழுது இயேசு அப்போஸ்தலரை பார்த்து, இந்த ஜனங்கள் என்னை யாருன்னு நினைக்கிறார் என்று கேட்டார்கள். ஒவ்வொருவர் அப்பொழுது அப்போஸ்தலர்கள் போய் அவர் விசாரித்த பொழுது அவர்கள் இவர் ஏசாயா என்றும் எரேமியா என்றும் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் யோவான் என்று சொல்வதை அப்போஸ்தலர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் சொன்னார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரை பார்த்து, இவர்கள் என்னை இவர் என்ன வேண்டுமெல்லாம் சொல்லட்டும், ஆனால் நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள், நீங்கள் என்னை யார் என்று விசுவாசிகள் என்று சொல்லி ஆனால் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது கூடியிருந்த அப்போஸ்தலர் அநேகர் என்னவென்று சொல்ல தெரியாமல் முடித்தார்கள். அப்பொழுது பேதுரு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார் பாருங்கள். அப்பொழுது சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலிருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பல்லூர் ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தினை கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தினை கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இப்படி சொல்லி 6 மாதத்துக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத மார்க்கத்தின் மூலமாய், மோசேயின் பிரமாணத்தின் மூலமாய் என்ன செய்தார்கள்? அவரை சிலுவையில் அறிந்தார்கள். அவர் சிலுவையில் அறிந்து அவர் மரித்தார், அடக்கம் எனப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் பாருங்கள். அதற்கு பிற்பாடு தான் இயேசு உயிரோடு 40 நாட்கள் தம்மை நிரூபித்து காண்பித்து பரலோகத்துக்கு சென்ற பிற்பாடு பெந்தேகொஸ்து நாள் வந்த பொழுது கர்த்தருடைய சபையானது பேதுருவின் முதல் பிரசங்கத்தின் மூலமாக 3000 பிரதிகளை கொண்டு ஆரம்பித்து பாருங்கள். இது நடந்த உண்மை. பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்திலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில் என்று சொன்னார். ஆம், கர்த்தர் சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. இது உண்மை. ஆகவே எனக்கு அன்பார்ந்தே, இந்த சபை ஒரு ஸ்தாபனம் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் அழைக்கப்பட்டவர். இந்த சபை உருவானது பாருங்கள். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆனால் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு இதை வாக்குத்தத்தமாய் சொன்னார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் திருப்புவோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 4-8 வரை வசனம் பாருங்கள். அன்றியும் அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது, அதாவது அப்போஸ்தலனை கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததில்லை. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வந்தும் எனக்கு சாட்சியாயிருப்பேன் சொன்னார். ஆம், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு பரிசுத்த ஆவியால் பலனடைந்து என்ன செய்யுங்கள்? எருசலேமிலும் உலகத்தை சுற்றிலும் என்ன செய்யுங்கள்? எனக்கு சாட்சியாயிருங்கள், என்னை பற்றி பிரசிங்கள் சொல்லி அப்போஸ்தலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் சொன்ன பிற்பாடு அவர் பரலோகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். இவர்கள் அண்ணாந்து பார்க்கும் பொழுது தேவ தூதர்கள் வந்து, கலிலேய மனுஷரை நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள், உங்களுக்கு முன்பாக வானத்துக்கு சென்றவர் மீண்டுமாக வருவார் என்று சொல்லி விண்வஸ்தன் தெரித்திருந்த தூதர்கள் அப்போஸ்தலத்தை சொல்கிறார்கள். அவர்கள் திரும்பி வந்து எருசலேமிலே மேல் வீட்டிலே கூறுகிறார்கள். அதுக்கு பிற்பாடு
யூதாஸ் காரியோத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுத்து அவர் 4 கொண்டு செத்தார். யூதாஸுக்கு பதிலாக மத்தியாவை தேர்ந்தெடுத்தார். மத்தியாவை தேர்ந்தெடுத்து பெந்தேகோஸ்து நாளிலே அவர் மேல் வீட்டிலேயே கூடியிருக்கிறார்கள். அப்படி திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். பாருங்கள், அதாவது பெந்தேகோஸ்து நாள் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பண்டிகை நாள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 3 பண்டிகை விசேஷமாக கொண்டாடுவார்கள். ஒன்று ஆசரிப்பு கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஆசரிப்பு கூடார பண்டிகைக்கும் பஸ்கா பண்டிகைக்கும் இடையே அநேக நாட்கள் உண்டு. ஆக என்ன செய்வார்கள்? எல்லாரும் ஆசரிப்பு கூடார பண்டிகை வந்து எருசலேமில் கொண்டாடி விட்டு தங்கள் வீடுகளில் சென்று விடுவார்கள். ஆனால் பஸ்கா பண்டிகைக்கு வருகின்றவர்கள் பெந்தேகோஸ்தே பண்டிகையை முடித்துவிட்டு தான் புகழ்ந்தால் பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஆகவே பஸ்கா பண்டிகை எல்லாரும் வருவார்கள். ஒருவேளை வர தடைப்பட்டவர்கள் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு நிச்சயமாக வந்துடுவார்கள். ஆக அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையினாலே தேவன் தெரிந்து கொண்டார். ஆகவே நான் ஏசாயா சொன்னபடி திரளான ஜனங்களும் கூடி வருவார்கள். அவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படும். அதாவது எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்படும் என்று சொன்னபடி அங்கு எருசலேமிலே பேதுருவின் மூலமாக சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படுது. பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 4 வாசிக்கலாம். பாருங்கள், அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவின் இருப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருக்கிற வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தில் கீழிருக்கிற சகல தேசத்திலிருந்தும் வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசமினார்கள். அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபின்னாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இப்படி இருக்கே, நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்தின் தேசத்தார்களும் சிரேனை பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க தமிழ்ந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம் என்றாராம். இது ஒரு பெரிய அற்புதம். பாருங்கள், திரளான ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்கும்படி அப்போஸ்தலர்கள் அவருக்கு பரிசுத்தாவினால் அந்நிய பாஷை பேசக்கூடிய வரம் தேவன் கொடுத்தார். அந்த 17 நாட்டை சேர்ந்தவர்களும் அவர்கள் ஜென்ம பாஷையிலே தேவனுடைய மகத்துவத்தை கேட்டார்கள். தேவனுடைய மகத்துவம் என்பது என்ன? பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். அப்படி பிரசங்க பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22 ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனியாக இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவையினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படியிருந்தும் தேவன் நினைத்திருந்த ஆலோசனைப்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியே ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரர் கையிலே சிலுவிலே ஆணியடித்து கொலை செய்தலாம். பேதுரு பிரசங்கித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலக மக்களுக்காக தம்மை அர்ப்பணித்தார். நம்ம எல்லாரும் தேவப்பிரியாய் மாறும்படி ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அநேக அடையாளங்களை செய்து அற்புதங்கள் செய்து நம்ம வெளிப்படுத்தினார். ஆனால் நிச்சயர்கள் அந்த இயேசுவை சிலுவையில் அறைந்து ஆணியடித்துக்கொண்டு அமரிமாடு மோசே பிரமாணத்தின்படி அந்த யூத மார்க்கத்தார்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக உலகத்துக்கு வந்தார். ஆனால் யூத மார்க்கம் இஸ்ரவேலுக்கு மட்டுமாய் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல், இயேசு கிறிஸ்துவை நம்பாமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத மார்க்கத்துக்கு விரோதமாக, மோசேயின் பிரமாணத்துக்கு விரோதமாக அவர் செய்கிறார் என்று சொல்லி எல்லாரும் ஒன்று கூடி ஆலோசனை சங்கத்தால் ஒன்று கூடி யூதாவின் ராஜாவாகிய இருவருக்கு அனுப்புகிறார்கள்.
ஏரோது விசாரிக்கும் பொழுது ஆனால் இயேசு கிறிஸ்து ரோம் அரசாங்கத்துக்கு உட்பட்டவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏரோது மீண்டுமாக பிலாத்தினத்தில் அனுப்புகின்றார். பிலாத்தி விசாரிக்கின்றார். இயேசுவில் ஒரு குற்றமும் இல்லை. இயேசுவை பார்த்து அவர் கேட்கும் பொழுது, நீர் தேவனுடைய குமாரன்? ஆம், நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். ஆம், உண்மையிலே இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அன்றைக்கு யூதர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை தாய் மரியாள் அல்லவா, இயேசு கிறிஸ்து தகப்பன் யோசிப்பு அல்லவா, இவர் தச்சனுடைய குமாரன் தான் என்று சொல்லி நம்பிக்கொண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். உலக மக்களுக்காக தேவன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் அனுப்புகிறார். அந்த இயேசுவை நீங்கள் சிலுவையிலே ஆணி எடுத்துக் கொண்டீர்கள். பிலாத்து விசாரித்த பொழுது இயேசுவில் ஒரு குற்றமும் காணப்படவில்லை. அன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்ட, குற்றம் நிரூபிக்கப்பட்ட பரபாசங்கு கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். குற்றமற்ற ஆனால் இயேசு கிறிஸ்துவை அங்கு நிறுத்துகிறார்கள். அன்றைக்கு பஸ்கா பண்டிகை தோறும் பிலாத்துவுக்கு அதிகாரம் உண்டு, வாய்ப்புண்டு ஒருவரை விடுதலை செய்வதற்காக. அப்பொழுது பிலாத்து கேட்கின்றார், இன்றைக்கு எனக்கு ஒருவரை விடுதலை செய்த வாய்ப்புண்டு. ஆகவே நான் குற்றம் சாட்டப்பட்ட பரபாஸ் இங்கு இருக்கிறார், குற்றமற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நான் இந்த 2 பேர் யாரை விடுதலை செய்யட்டும் என்று கேட்ட பொழுது அங்கு கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் கத்துகிறார்கள், பரவாசை விடுதலை செய், பரவாசை விடுதலை செய். இயேசு கிறிஸ்துவையோ சிலுவையிலே அறையாமறிமானே. பிலாத்து செய்வதறியாமல் கைகளை கழுவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அவரை பிடித்து வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தலையிலே முன்மொழி சுழினார்கள், சவுக்கால் அடித்தார்கள், சிலுவையில் ஆணி அடித்துக் கொண்டார்கள். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் பரலோகத்தின் தேவன் உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுந்து 40 நாட்கள் அவர் நிரூபித்து காண்பித்து அவர் பரலோகத்துக்கு சென்று 10 நாட்கள் பிறகு வந்ததான் அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை தான் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசத்தை அங்கு பிரசிக்கின்றார். பாருங்கள், அதே அதிகாரம் 36 வாசிக்கலாம் பாருங்கள். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறிந்தீர்கள். அந்த வசனம் அந்த பிரசங்கத்திலே தாவீதை குறித்து பிரசங்கிட்டார். தாவீதை சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து மரணத்தை அவர் ஒரு ருசி பார்ப்பது கிடையாது, அவர் உயிரோடு எழுவார். தாவீது சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்து இன்றைக்கு பரலோகத்திலே பிதாவின் வலது வாசலில் வீற்றிருக்கிறார். அவர் மீண்டுமாய் வரப்போகிறார், நம்மை நியாயத்திற்கப் போகிறார். தேவன் அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவாக மாற்றினார். இதை கேட்டு ஜனங்கள், திரளான ஜனங்கள் கேட்டார்கள். அதிலே கர்த்தர் வசனத்தை விசுவாசித்தவர்கள், பேதுருவின் மூலமாக கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்தவர்கள் அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறார்கள். பாருங்கள், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஆண்டவரையா, இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவையா நாங்கள் சிலுவையில் அறைந்தோம், பிலாத்துக்கு ஒப்பு கொடுத்தோம் என்று சொல்லி அவ்விருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறார்கள். சகோதரி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்குன்னு சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடு சந்ததியை விட்டு விலகி உங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குரிய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். கிபி 33வது வருடத்திலே பெந்தேகோஸ்து நாளன்று பேதுருவின் முதல் பிரசங்கத்தின் மூலமாக 3000 பிரஜைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். கிறிஸ்து ராஜ்யமான சபையில் அங்கமானார்கள். அப்பொழுதுதான் சபையானது உருவாக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது போல பேதுருவின் விசுவாசத்தின் மூலமாக இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை
மேற்கொள்வதில்லை என்று சொன்னது போல சபையானது கிபி 33 இடத்திலே தேவராஜ்யமான ஸ்தாபிக்கப்பட்டது. பாருங்கள், சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பதாக யோவான் கூட சபை ராஜ்யத்தை குறித்து பேசுகிறேன். மத்திய 2ஆம் அதிகாரத்தின் திருப்பம் பாருங்கள். மத்திய 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அந்நாட்டில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு என்று பிரசங்கம் பண்ணான். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு 6 மாதம் முன்பதாக யோவான் வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக பிரசங்கித்தான், மனம் திரும்புவதற்காக பிரசங்கித்தான். நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் அந்த பரலோக ராஜ்யம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமான சபை. இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். அதே மத்திய 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திற்கு பிரசங்கித்தார். இயேசுவும் பிரசங்கித்தார். இப்படி பிரசங்கித்த பிற்பாடு கிபி 33 இடத்திலே பெந்தேகோஸ்து நாடு சபையால் உருவாக்கப்பட்டது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யமான இயேசுக்கின் சரீரமான சபை. பாருங்கள், ஒரே ஒரு சபை தான் பரிசுத்தாவியில் உருவாக்கப்பட்டு பரிசுத்தாவியானவரால் பதிவாக்கப்பட்டு தேவனால் அங்கீகாரம் பெற்ற சபை. ஆண்டவராகிய இயேசு இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. அது கர்த்தர் சபை. ஆகவே தான் ரோமர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கிறிஸ்தின் சபையார் உங்களை வாழ்த்துவார்கள் சொல்லப்படுகிறது. இந்த சபை தோன்றி அநேக ஆண்டுகள் பிறகு 1 வருடம் கழித்துத்தான் அந்த சபையாருக்கு கிறிஸ்து என்ற பெயரானது வழங்கப்பட்டது. முதலில் அந்தியோக்கியா பட்டணத்திலே அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் தெரியும். ஒரு ஆண்டு காலம் அவர் கூடி பரலோக தேவனை தொழுது கொண்டு வந்ததினால் அந்த சபையாருக்கு கிறிஸ்து என்ற பெயரானது வழங்கப்பட்டதாம். கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். இதைத்தான் பவுல் கலாத்தியர் சபைக்கு எழுதுகிற கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் திருப்பும் பாருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்களாக நாம் ஸ்நானம் பெற்ற எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயான் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியை ஆராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறார். சபைக்கள் விரித்தால் எழுதுகிறார். உலக தோற்றத்துக்கு முன்னமே பரலோகத்தின் தேவனின் செய்தார். இது முன்குறித்தார். அவருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் அன்பில் பரிசுத்தவர்களும் குற்றமற்றவர்களாக இருப்பதற்கு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவன் புத்திரர்களாக மாற்றப்படுகிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது கிறிஸ்துவ உபதேசத்திற்கு கீழ்ப்படி. இதுதான் சபை. பாருங்கள், ஆகவே சபை என்றால் கட்டிடம் அல்ல, சபை என்றால் ஒரு ஸ்தாபனம் அல்ல, சபை என்றால் புராட்டஸ்டன்ட் கேத்தலிக் அல்ல. அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அழைக்கப்பட்டு ஒரு கூட்டத்தின் தொகுப்பு தான் சபை. அந்த சபை தான் கிபி 33ஆம் வருடத்திலே பெந்தேகோஸ்து நாடு எருசலேம் உருவாக்கப்பட்டது. அந்த சபைகள் எல்லாரும் எருசலேம் சென்றல்ல, வெவ்வேறு நாட்டிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் ஆங்காங்கு சென்று கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஆங்காங்கு சௌகரியமானது. பரிசுத்த பவுல் கிறிஸ்துவுக்கு பிறந்த பிற்பாடு தொடர்ந்து கிறிஸ்துவ சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ரோம நாட்டிலே போய் கிறிஸ்து பெற்று பிரசங்கித்து ரோம நாட்டிலே சபை ஸ்தாபித்தார். கொரிந்து பட்டணத்திலே சபை ஸ்தாபித்தார். கலாத்தியா பட்டணத்திலே, எபேசு பட்டணத்திலே, பிலிப்பிய பட்டணத்திலே, கொலோசிய பட்டணத்திலே பவுலும் சபையான் உருவாக்கப்பட்டது. தீமோத்தேயுவை கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தார். பிலமோனை கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தார். தெசலோனிக்கா பட்டணத்திலே பிரசங்கித்தார். ஆசியா கண்டத்திலே 7 பட்டணங்களானது கர்த்தர் சபையானது. இன்றைக்கும் கூட இந்த பெரியநாய்க்கும் வளத்திலே கர்த்தர் சபையானது ஆண்டவராகிய இயேசு ராஜ்யமானது இருந்து அந்த சபையாக ஒன்று கூடி நாம் பரலோக தேவனத்தோடு எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இந்த அஞ்ஞான வாய்ப்பினை
நாம் இருந்து விடக்கூடாது. இதுதான் சபை. சபை என்றால் கட்டிடமல்ல அறிமாளி, அழைக்கப்பட்டு ஒரு கூட்டத்தின் தொகுப்பு. ஆக இந்த சபையை குறித்து நாம் மிக அக்கறை உள்ளவர்களாக நாம் இந்த சபைக்கு தவறாமல் வந்து கலந்து கொண்டு பருவத்தின் என்ன செய்யணுமா, நாம் தொழுது கொள்ள வேண்டும். அப்படி தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம். நாளுக்கு நாள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடும் மனிதனுக்கும் நினைவு கூறுகிறோம். இதுதான் சபை. இந்த சபையை குறித்து நாம் நல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சபை என்றால் கட்டிடம் அநேகனே அல்ல. சபை என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த சபை ஆரம்ப காலத்திலே வீட்டிலே கூட நாம் வீட்டிலே கூடுகிறோம் என்றால் நமக்கு தனிப்பட்ட ஒரு இடம் கிடையாது. இன்றைக்கு அநேக சபை கட்டிடம் கட்டி அங்கு தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒருவேளை எதிர்காலத்தில் தேவ சித்தமானால் நாமும் கூட நினைச்சலாம் ஒன்று கூடி ஒரு சபை கட்டி துருவாக்கலாம். நாம் கூடி வருவதற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தலாம். தேவன் அதற்கான வழியை தருவார். தேவன் தாமே கூடி வந்து ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்துக்கு நீங்களும் கூட மற்றவர்கள் சொல்லும்படியாக, சபையை பற்றி போதிக்கும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்தங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் சபை என்றால் என்ன என்பதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க தேவன் தந்த மேலான கிருபிக்காக, உம்முடைய மாபெரும் தயவிற்காக தகப்பனே உம்மை நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். சபையை பற்றி தெளிவாக பரிசுத்தாவினால் கொடுக்கப்பட்ட வேதவசனம் மூலமாக நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். இந்த சத்தியத்தை நாங்கள் மற்றவர்கள் உதவி செய்வையா கூடி வந்து எங்களை ஆசிரித்து காத்துக்கொள்ளும். எங்கள் பாவக்கு தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்றின்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே.